ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, இடியாப்பம் கூட தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான மீல் மேக்கர் மஷ்ரூம் குருமா பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு பெரிய சைஸ் மீல் மேக்கர் எடுத்திருக்கேன். அதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு அதே கப்பில் 3 கப் அளவு நல்லா கொதிக்க வச்ச தண்ணி சேர்த்துக்கலாம். இதை ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், நம்மளுக்கு மீல் மேக்கர் நல்லா ஊறி வந்திருக்கு. இதை நார்மலான தண்ணியில் ஒரு 4-5 முறை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணதுக்கப்புறமா அதோட தண்ணி எல்லாத்தையும் இந்த மாதிரி சுத்தமாக பிழிஞ்சிட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு தேங்காய் விழுது அரைச்சிக்கலாம். அதுக்காக மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவு சின்ன சின்னதாக கட் பண்ண தேங்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம். கசகசா இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக வச்சுக்கலாம். கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு பிரியாணி இலை, 1 ஸ்டார் பூ, கொஞ்சமாக பட்டை, கொஞ்சமாக கல்பாசி, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 மராத்தி மொகு சேர்த்துக்கலாம். இப்போது இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் 2 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணது, மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு இருக்குது. இதை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் 1 பெரிய சைஸ் தக்காளி மெஷரிங் கப்பில் 3/4 கப் அளவு கட் பண்ணதுக்கப்புறமா இருக்குது. இது கூடவே 1 பச்சை மிளகாயை 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லாவே வெந்து வந்திருக்கு. நான் இன்றைக்கி இது கூட ஒரு 100 கிராம் அளவு மஷ்ரூமை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை 2 கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். கூடவே நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற மீல் மேக்கரையும் சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம மசாலா தூள் எல்லாமே சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூளும் சேர்த்துட்டு இந்த தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சு வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கிக்கலாம். ரொம்ப நேரம் வதக்கணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ இது கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கி மெஷரிங் கப்பில் 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். ஏன்னா இடியாப்பமுக்கு செய்கிறதுனால கொஞ்சம் தண்ணியாக வைக்கிறேன். முதல் கப்பு தண்ணி நம்ம மிக்ஸி ஜார் கழுவிட்டு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா 2 கப் நார்மல் தண்ணி. நீங்கள் சப்போஸ் சப்பாத்தி பூரிக்கு செய்ய போகிறீங்க அப்படின்னா நீங்கள் மெஷரிங் கப்பில் 2 கப் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்துட்டு ப்ரெஷர் குக்கரை மூடி விசில் வச்சு ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம். ஒரு விசிலுக்கு அப்புறமா ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான மீல் மேக்கர் மஷ்ரூம் குருமா ரெடி ஆகிடுச்சு. இதை பேச்சுலர்ஸ் பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதே அளவுகளோடு ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக வரும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.